ட்ரம்ப் அவர்கள் இவ்வளவு நாள் வரை மிரட்டும் தொனியில் பேசி வந்த நிலையில் தற்பொழுது அமெரிக்கா பரஸ்பரமாக இந்தியாவிற்கு எதிரான வரியை குறைத்திருக்கிறோம், குறிப்பாக 25%-இருந்து 18% குறைத்திருக்கிறோம் என்று அவர் அறிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் இந்தியாவும் அமெரிக்காவுக்கு எதிரான தனது வரிகளையும் வரி இல்லாத தடைகளையும் 0 குறைக்க நடவடிக்கை எடுக்கும் என்று தான் நம்புவதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். இதற்கு முன்பு வரை நான் இதை எதிர்பார்க்கிறேன், இதை இந்தியா செய்தாக வேண்டும் என்று கட்டளையிடக்கூடிய ஒரு தொனியில் தான் அவர் பேசி வந்த நிலையில் தற்பொழுது அவரது அந்த குரலில் சற்று மாற்றம் தெரிவதையும் பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி இன்னொரு மிக முக்கியமான விஷயமாக $500 பில்லியன் அதிகமான அமெரிக்காவின் எரிசக்தி, தொழில்நுட்பம், விவசாயம், நிலக்கரி மற்றும் பல்வேறு பொருட்களை வாங்குவதோடு அமெரிக்க பொருட்களை வாங்குவோம் என்ற கொள்கையை மிக உயர்ந்த அளவில் கடைபிடிக்க பிரதமர் நரேந்திர மோடி உறுதியளித்திருக்கிறார் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்திய தரப்பிலிருந்து இந்த தகவலை இன்னும் அதிகாரப்பூர்வமாக அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை என்பதும் மிக மிக முக்கியமான விஷயம். ஒருவேளை அமெரிக்க அதிபரினுடைய இந்த கூற்று உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அது சர்வதேச அளவில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் சில தினங்களாகவே இனி வெனிசுலா நாட்டில் பல்வேறு உள்நாட்டு பிரச்சனைகளை ஏற்படுத்தி அந்நாட்டின் அதிபரை கைது செய்து தற்பொழுது நியூயார்க் சிறையில் அமெரிக்கா வைத்திருப்பது நமக்கு தெரியும். அதே போல மக்களின் விருப்பத்திற்கு எதிராக அமெரிக்கா அங்கு புதிய அவர்களது பொம்மை ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்ற முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதாக பல்வேறு தரப்பிலும் அமெரிக்காவுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டு வரக்கூடிய சூழலிலும் அந்த நாட்டின் எண்ணெய் வளங்களை முழுமையாக அமெரிக்கா கையில் எடுக்கும் வகையில் தான் நடவடிக்கைகள் என்பது இருந்து வந்தது. அந்த வகையில் தான் வெனிசுலா நாட்டின் புதிதாக அதிபராக பொறுப்பேற்றிருப்பவரும் நிறைய சட்ட விதிகளிலும் மாற்றம் மேற்கொண்டிருந்தார். வெனிசுலா நாட்டின் எண்ணெய் கிடங்குகளை தாராளமயமாக்கலுக்கு திறந்துவிடக்கூடிய முக்கியமான ஒரு ஒப்பந்தத்திலும் அவர் கையொப்பமிட்டிருந்தார். அந்த வகையில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்கள் வெனிசுலா நாட்டின் எண்ணெய் கிடங்குகளை கையகப்படுத்தக்கூடிய வேலைகளையும் மும்முரமாக மேற்கொண்டு வந்ததை அடுத்து இனி அமெரிக்காவுடைய ஒரு கிட்டத்தட்ட நிழலாக இருக்கக்கூடிய வெனிசுலா நாட்டின் எண்ணெயை தான் இந்தியா வாங்க வேண்டும் என்று சில தினங்களுக்கு முன்பாக அவர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசியிருந்தார். ஆனால் அதற்கு இந்திய தரப்பிலிருந்து எந்த எதிர்வினையும் ஆற்றாமல் இருந்த நிலையில் தற்பொழுது அமெரிக்க அதிபர் சொல்லி இருக்கக்கூடியபடி $500 பில்லியன் நிகரான எரிசக்தி, தொழில்நுட்பம், விவசாயம், நிலக்கரி சார்ந்த பொருட்களை வாங்குவதற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்பதை சொல்லியிருக்கிறார். எனவே ரஷ்யாவிடமிருந்து வாங்கக்கூடிய கச்சா எண்ணெய், அதே போல ஈரானிலிருந்தும் கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கக்கூடாது என்ற ஒரு கண்டிப்பான ஒரு விஷயத்தையும் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார். $500 பில்லியன் என்னும் பொழுது இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் வாங்கும் அந்த கொள்கைகளில் மாற்றம் வரப்போகிறதோ என்ற மிக முக்கியமான விஷயம் இருக்கின்றது. இது நிச்சயமாக நாளைய தினம் பங்குச் சந்தைகளில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.